சூர்யா, அனுஷ்கா, ஸ்ருதிஹாசன் மற்ற எல்லாருமே நடிச்சுட்டு வர படம், அதாவது நம்முடைய ஹரி இயக்கத்துல நடிச்சுட்டு வர படம் தான் சிங்கம் 3. இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது 27ஆம் தேதி வந்து இந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழா நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப ரீசெண்டா என்ன நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இசை வெளியீட்டு விழாவை வந்து பிரம்மாண்டமா நடத்தாம யூடியூப்லயும் இணையதளத்திலையும் மட்டும் வெளியிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா வந்து இப்போ விக்னேஷ்வன் இயக்கத்துல தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. சோ அந்த படத்துடைய காட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ காரைக்குடியில நடக்கிறதால நம்ம சூர்யா அங்க வந்து முகாமிட்டிருக்காரு. சோ அங்க இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடர்ச்சியா வந்து ஒரு வாரம் நடக்க போதாம். சோ 27ஆம் தேதி வெளியீட்டு விழா நடத்தணும் அப்படின்னா நம்மளுடைய சூர்யா வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாள் ஷூட்டிங்கை வந்து நிறுத்திட்டு வந்துட்டு போற மாதிரி இருக்கும். சோ அதுக்காக தான் வந்து இந்த விழாவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம இப்ப வர ரீசெண்டான மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது யூடியூப்லயும் இணையதளத்திலயும் தான் வந்து நிறைய வந்துட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஒரு இது மால் மாதிரி வச்சுட்டு எல்லா ரசிகர்களையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி பிரம்மாண்டமா நடத்துறது அப்படின்றது நடந்துட்டு வந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னோட படம் ட்ரெண்டிங்ல இருக்கா, உன்னோட படம் ட்ரெண்டிங்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ளேயே பிளான் பண்ணி யூடியூப்லயும் இணையதளத்திலயும் வெளியிட்டுறாங்க. ஸோ ரசிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆசைப்பட்ட ஆக்டர்ஸ் பார்க்க முடியாம, இது இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரியான ப்ரமோஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பார்க்க முடியாம ரொம்பவே நொந்து போயிடுறாங்க. ஸோ அந்த வரிசையில நம்மளுடைய சூர்யா படமும் இருக்குமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரீசெண்டா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சூர்யாவுடைய படம் வந்து இப்போ தெலுங்குலயும் தயாராகிட்டு வருதுல்ல, அந்த படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை வந்து டிசம்பர் 5ஆம் தேதி வந்து ஹைதராபாத்ல பிரம்மாண்டமா நடத்த போறாங்களாம். ஸோ அங்கேயாவது நடத்துவாங்களா அப்படின்றது ஒரு டவுட் தான். இருந்தாலும் சிவகார்த்திகேயனே அங்க விழா நடத்தும் போது சூர்யா நடத்த மாட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க.